ஓகே, பால் அடுத்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கமெண்ட்டுக்கு நாங்கள் யாருன்னு பேரெல்லாம் தப்பாக சொல்லிட்டு யாரும் கோச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா? ஸ்டார்டிங் பால் இவரோ பாராட்டு குவியுதுன்னா அது காரணம் என்ன? அது ஒரு நல்ல பால், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங் வித் அ குட் பால் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. நல்ல ஃபீலிங் செட்டப்பாங்க. சீரியஸ்லி நல்லா இருக்கு செட்டப், நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மாதிரி பக்கத்தில் வச்சு பேட்டர் வந்து இன்னும் ப்ரெஷர் போடுறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. நல்ல ஸ்டார்ட்பா, சீரியஸ்லி நல்ல செட்டப்பு. என்கேபிடி டீம் நல்லா ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தள்ளி போட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைடு. மறுபடியும் தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைடு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. ஒய்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லா டீமுக்கும். ஏன்னா ஒய்டு மாற்றி போட்டாலே ஏதாவது ஸ்கோரை மறுபடியும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். யாக்கரே நல்ல ஒரு பால். குயிக்கா ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஸோ ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்மே வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ சுபாஷ் அண்ட் ஸ்ரீநாத் அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரீஸ் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டவுன் த ட்ராக் வந்து லோ டாஸா ஃபுல் டாஸா மாத்தலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் முடியலை. ஸோ டோயன்ல பட்டு ஜஸ்ட் ஷார்ட் மிட் விக்கெட்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல்டிங். சோஃபா 2 பேரோட ஆதிக்கமுமே இருக்குது. ஸ்டார்ட்டுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்குமே நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பால் நினைச்சமேப்பா. ஆனால் அது தள்ளி போட்டிருக்காரு. பேட்டரி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ண பால் மாட்டல. அது ஒரு வைடு சிக்னல் கொடுத்துருக்காரு வைடுன்னு. பட் என்கேபிடி டீம் வந்து ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ராங் இன் த பவுலிங் தான் சொல்லணும். எப்படிப்பட்ட மேட்சாக இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து திருப்பி விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேலண்டடான பவுலர்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. லுக் ஸ்டார்ட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. லோ ஃபுல் டாஸ் சரியா படலப்பா. பவுண்டரி போகணும்னு நினைச்சோம், ஆனா இல்ல. ஓகே, நைஸ் கால் பை த பேட்டர். 2வது ரன் ஓடி இருந்தாங்கன்னா மேபி ஒரு ரன் அவுட்டுக்கு ஒரு பாசிபிலிட்டி சேர்ந்திருக்கும். பட் நைஸ் கால் பை த பேட்டர். கீப்பர் ரன்ல இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த பால் எட்ஜ். ஐயோ கீப்பரா, அடடடா அண்ணா விட்டுட்டீங்களா. அங்க பாருங்க பவுலர் வந்து மன உளைச்சல கீழே விழுந்துட்டாரு. சீரியஸ்லி ஒரு நல்ல பால். பட் ஆனா கொஞ்சம் ஒரு நல்ல அட்டம்ப்ட்ல இது பண்ணியிருந்தாங்கன்னா வந்து முடிஞ்சிருக்கும். பட் ஆனா அது வந்து கேட்சும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ முதல் ஓவர் முடிவில் கடைசி பால்ல ஒரு டிராப் கேட்ச். அண்ட் முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 runs ஆன் த போர்ட். அப்படியே ஸ்கோர் போர்டை மாத்திருங்க பார்ப்போம். முதல் ஓவர் முடிவில் 5 ரன்.
முடிவுல 5 ரன் எடுத்திருக்கிறாங்க இப்போதைக்கு லுக் ஸ்டார் கிரிக்கெட் அணி. செம்மையான ஒரு டாமினேஷன் பவுலிங், நல்லா முதல் ஓவர் போட்டுருக்காங்க. பெரிய அளவில் ரன் எதுவும் பவுண்டரி எதுவும் கொடுக்காம NKPT டீம் வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, பவர் பிளே முடிஞ்சோடனே ஃபீல்டில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கப் கார்னர், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக் ஃப்ரண்ட்டில் லாங் ஆன் லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவர்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சிருக்காங்கப்பா எல்லாரையும். ஸோ அடுத்த ஓவரோட முதல் பால். நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? அம்மாவாசை, அதனால கொஞ்சம் அப்படியே பைத்தியமாக மாறலான்னு இருக்கிறேன். டிஜி வைடு கொடுத்துருக்காரு. ஸோ வைடுங்க முதல் பால். நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி? ஸ்ட்ரைட்டா ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரப்பா, பட் ஆனால் முடியலையப்பா, பால் மாட்டல. அமாவாசை மட்டும்தான் டிசி அப்படி, மற்ற நாளாக வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பேன். அண்ணே தப்பான பால்னே, நேரம் அம்பேருக்கு மண்டல, நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெஃப்ரீஸ் நம்ம ஸ்கோரர்ஸ் தலையில வந்து விழுந்திருக்க வேண்டிய பால் ஜஸ்ட் மிஸ். கடவுள் கரணையில பால் வந்து விழுகல. 6 விழுந்துருக்குப்பா, 6. தப்பான பால். வில்டாஸ் ஆஸ் எ ஸ்பின்னரா வந்து கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முக்கியமாக 2 விஷயம் ஸ்பின்னர் இருக்கு. ஒரு நோ பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டாஸ் பண்ணவே கூடாது, போடவும் கூடாது. ஆஹா, மச் பெட்டர் பால்ரா, மச் பெட்டர் பால். ஸ்ட்ரைட்டா அடிக்கலான்னு முயற்சி பண்ணாரு, அப்படின்னா பால் லைன்ல பட்டு உள்ள டேர்ன் ஆனதுனால அது ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால் அகைன். ஓ, எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் இருக்கிறாங்க டீப்ல. ஸோ 1 ரன்னா 2 ரன்னா. ஓகே, 1 ரன் மட்டுமே தான் இப்போதைக்கு ஓடி இருக்கிறாங்க. நல்ல அடி நல்ல ஆரம்பம். மறுபடியும் ஒன்றி மூலமா வந்து மறுபடியும் ஒரு புத்துயிர் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஓவரோட அடுத்த பால். பா, செம்மையா சாத்தணும்னு சொல்லி ஒரு வீசுனா அப்படி, பட் ஆனால் பால் தான் மாட்டல, நேராக கீப்பர் கேரிக்கு போயிடுச்சு. ஸோ மறுபடியும் டாட் பால். இந்த 6க்கு அப்புறம் வந்து சோஃபார் கொஞ்சம் சைலண்டாக தான் போய்கிட்டு இருக்குது. NKPTக்கு நல்ல ஒரு விஷயம். ஆத்தா ஹைட்டா போயிருக்குதுப்பா, வெயிட்டாகவும் போயிருக்குதுப்பா. நல்லா வாய்டா என் வாய், இப்போதான் நல்லா போய்கிட்டு இருந்தோன்னே கடைசி பாலில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அடிச்சு விட்ருக்காரு. சும்மா வருதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓவர் முடிஞ்சு போச்சுப்பா. 6ஓட 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 19 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் 0 விக்கெட்ஸ் லாஸ். என்ன டிஜே, நீ ஏன் மேலே ஒட்டுமொத்த வன்மதி இறக்குற? ஃபுல் டாஸ் போட்டதுக்கும் பவுண்டரி போட்டதுக்கு நான் என்னையா பொறுப்பாவேன்? நான் தான் தப்புன்னு என்ன சொல்றீங்க? எனக்கு மன உளைச்சல்ப்பா, எனக்கு மன உளைச்சல். சங்கோண்ணா, என்னன்னா நம்ம டோர்னமெண்ட்டை வீட்டில் பார்த்துருக்குறாங்க. எங்கள் வீட்டில். உங்க வீட்லயா? ஆமா. ஓகே, தங்கச்சி போட்டு காமிச்சிருக்காங்க. மஜாவா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் முக்கியமாக வந்து பிள்ளைங்க டான்ஸை பற்றி, பிள்ளைங்க டான்ஸை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஒன்று வந்துச்சான். என்னன்னு? தலைவலியா? என்ன, எதுக்காக? ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவாய்ட் தட். ஐயோ டிஜி, இதுக்குனே கவுண்ட் எடுத்து வைப்பானே. அடுத்த ஓவரோட முதல் பால். நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். ஆஹா, நல்ல ஸ்டாப் பை த பவுலர். நல்ல ஸ்டாப். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு எப்பயுமே காட் பியணும். திடீர்னு வந்த பாலையுமே தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில நேரம் தான் வந்து மாட்டும், அது மாதிரி தான். இல்லாட்டி ஒரு சில நேரம் வந்து நம்ம கையேந்தி பவனில் வாங்குற சால்னா பாக்கெட் மாதிரி பிரிக்கவே முடியாது. இந்த மாதிரி லெவலுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ ஸ்டார்டிங் வித் டாட் பால். லுக் ஸ்டார் அணியினர் கொஞ்சம் டாமினேஷனில் இருக்கிறாங்க. கட் ஷாட் பாயிண்ட் இல்ல, கவர் பாயிண்ட் தான் வச்சிருக்கீங்க நீங்க. அந்த காரணத்தினால ஒரு ரன்னு. அவ்வளவுதான். பால் வர வரைக்கும் இழுத்து பேச வேண்டியது, வேற என்ன பண்றது? ஸோ மாத்தி சிங்கிள் ரொட்டேஷன் வந்துகிட்டு இருக்கு. அது போக வந்து எக்ஸ்ட்ராஸ்மே அப்பப்போ வந்துகிட்டு இருக்கிற காரணத்துல ஸ்கோர் போர்ட் கீப் மூவிங் அப்படின்னு சொல்லலாம். நாலு ஸ்டெப்ல ஓடி வந்து நறுக்குன்னு போட பார்த்தாரு. பட் ஆனா வந்து உயரமா அடிச்சதுனால அது ஒரு தரமான ஷாட். எக்ஸ்ட்ரா கவர் தலைமையில சூப்பர் 6 வந்திருக்குதுப்பா. வெல்கம் பவுண்டரி.
ஷாட் வா லென்த் டெலிவரி அழகா திருப்பி விட்டாரா செம 6 ஸ்கொயர் லெக்ல செம ஷாட் சூப்பர் ஷாட் அது. பேக் டு பேக்கா 2 சிக்ஸஸ் வந்து இருக்குது. ஹேட்ரிக் வருமா இல்ல அந்த பவுலர் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் இல்ல டாட் பால் எடுப்பாரா? ஆஹா லோ பிட்டாஸ் அண்ணா அதை வந்து சரியா இது பண்ணல. ஐயோ நான் ஸ்ட்ரைக்ல எதுக்கு அவசரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யா நான் ஸ்ட்ரைக்ல வந்து அதான் சொல்றாரு ஏன் அவசரப்பட்டு ஓடினீங்க அப்படின்ற மாதிரி. அன்வான்ட் விக்கெட் அப்படின்னு ஓப்பனா சொல்லலாம்ப்பா. சீரியஸ்லி நல்லா போய்கிட்டு இருந்த நிலைமையில வந்து இப்படி ஒரு ரன் அவுட் இப்படி ஒரு விக்கெட் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல் விக்கெட் விழுந்திருக்கு லுக் ஸ்டார் அணியினருக்கு. அப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? நீ காலில இருந்து நிறைய ரன் அவுட் பார்த்துட்டோம்ல. சே மன வருத்தம். ரன் அவுட்னாலே ஒரு சூசைடுக்கு சமம். நானே விக்கெட்டை கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னைக்கு டேவே வந்து ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. சரியில்லை. காலையில இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஸ்கோர் இப்போது வரைக்கும் பார்க்கல. 2 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ்லையும் எனக்கு மன வருத்தம். ரன் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் என்கேபிடி டீமுக்கு. பட் ஸ்டில் ஸ்கோர் போர்டில் ரன்ஸ் மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்த பால் இங்கே நைஸ் ஆக்கிங் லென்த் கிண்டி விட்டாரா மனுஷன். செம்ம கிண்டு. ஓகே கரெக்டான எண்டில் தான்ப்பா அடிக்கணும்னு அடிச்சிருக்காரு. ஏன்னா அங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கர் தான் வந்து மாற்றி ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிட்டு 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கடைசி பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்களும் ஓடி எடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 3 ஓவர் முடிவில் 34 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ் லுக் ஸ்டார் அணியினர் இப்போதைக்கு இருக்கிறாங்க. கொஞ்சம் டாமினன்ட் பிளேஸில் தான் இருக்கிறாங்க. மூணு ஓவர் முடிவில் 34 இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ டாமினன்ட் பொசிஷன் லுக் ஸ்டார் கிரிக்கெட் அணி. பட் ஸ்டில் ஓவர்ஸ் 2 வெளியே இருக்குது. என்கேபிடி டீம் வந்து கம்பேக் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து அவங்க இந்த கேமை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். பார்க்கலாம் அடுத்த பால். லோ புல்டாஸ் அண்ணன் அடிச்சிருக்கிறாரு. கரெக்டா கைக்கு அடிச்சிருக்காருப்பா. கைக்கு இப்பதான் சொல்லிட்டே இருந்தேன் விக்கெட் வேணும் அப்படின்னு. பட் அந்த வரிசையில வந்து விக்கெட் விழுந்திருக்குதா. சரியான கேட்ச் ஐயா, சரியான கேட்ச். ஆக்சுவலா இது வந்து நல்லா போய்கிட்டு இருந்த நிலைமையில வந்து இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டைமிங் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பால் கண்டிப்பாக வந்து வெளியே ட்ராவல் ஆகிருக்கும். பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு செக்கிங் ஷாட் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து அவுட் ஆகிருக்கிறாரு. முக்கியமான ஒரு விக்கெட்டு. நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்த நிலமையில இந்த ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அண்ட் பட் ஆனால் வெல் செட்டில் பேட்டர் ஆல்ரெடி இந்த கிரீஸ். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் கேமுக்கு தேவை ஒரு பார்ட்னர்ஷிப்பு. லுக் ஸ்டார் அணியினருக்கு அடுத்து அப்கமிங் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த மேட்ச் வந்து இன்னும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கடந்த 2 மேட்ச்மே என்ன ஆச்சோ அது மாதிரி மறுபடியும் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக வந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல வரேன். அடுத்த புதிய பேட்டராக வந்து ரகு உள்ளே இறங்கி இருக்கிறாரு. அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெல் செட்டில்டு பேட்டரு. 10 பால் பிடிச்சிருக்கிறார். அப்படி அடுத்த பால். இந்த முறை ஒய்டு கொடுத்துருக்குறாங்க. தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால வைடு, அதோட ஒரு ரன்னும் ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஒயிட் +1 அப்படின்ற ஒரு கணக்கில் எழுதுங்க ஸ்கோரர். இப்போதான் விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த டாட் பால் போட்டு இன்னொரு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. லுக் ஸ்டார்ஸ் அணியினர் அதை வந்து விடக்கூடாது. ஸ்கோர் போர்டில் இப்போதைக்கு மூவிங்கில் இல்லை, கீப் மூவிங் ஆன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே லெக் சைடு ஃபுல்லாமே வந்து நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க. பவுண்டரி சைட்லாம் எல்லாமே இருக்கிறாங்க. டீசன்ட் பால், அகைன் டீசன்ட் பால். நல்ல பாலுக்கு நல்ல ஒரு மதிப்பு என்றென்றும் உண்டு அப்படின்ற மாதிரி
நல்ல பால் உள்ள சொருவினாரு. பட் அந்த பால் வந்து டீசெண்டா ஒரு வெல் ஸ்டோக் பண்ணி விட்டாரு. ஸோ ஃபார் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் ரன்ஸ் வேணும் இங்க லுக் ஸ்டாருக்கு. எட்ஜ் இந்த கேட்ச பிடிச்சிருந்தானா? ஆஹா எஸ், எல்லாருமே தலையில கையை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேட்ச ஒரு கஷ்டப்பட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போய் ஒரு டைவ் அடிச்சு பிடிச்சிருந்தாருனா டீமே வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு ட்ராப் கேட்ச் ஆயிடுச்சு. லிட்டில் பிட் டஃப் சான்ஸ் தான். பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் வெல் செட்டில் பேட்டர். ஸோ அதனாலே வந்து அந்த விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது தெரியும். இந்த எட்ஜ் அவ்வளோதான்ப்பா. இதை கரெக்டாக பிடிச்சிட்டாருயா, இதை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. வெல் செட்டில் பேட்டருக்கு யாராவது ஒருத்தர் கம்பெனி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அகைன் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பா லுக் ஸ்டாருக்கு. மறுபடியும் சரியா படல, எட்ஜில் தான் போயிருக்குது. பட் இந்த முறை யா ஓகே சேஃபா பேக்கப் இருக்குதுப்பா. த்ரோவை பார்த்து அடிங்க அப்படின்ற மாதிரி கீப்பர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் கத்தக்கூடாது? ஏன்னா மேட்ச் இப்போதைக்கு அவங்க கையில் மறுபடியும் வந்திருக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக்காக விக்கெட்ஸ் உள்ள காரணத்தினால ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் லுக் ஸ்டார். பட் இருந்தாலும் வெல் செட்டில் பேட்டர் இருக்கிறாரு. கரையை சேர்க்கணும் அவர் இந்த படகை. ஷாட் ஃபிளாட்டா போயிருக்குது. எஸ் ஃபிளாட்டா பண்ணாலும் கேப்ல போயிருக்குது. கேப்ல ஆப்பு அப்படின்ற மாதிரி கேப்ல ஒரு 4 வந்திருக்குதுப்பா. 4 வந்திருக்குது. இவர் தான் இப்போதைக்கு பெரிய மூச்சு டீமுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் சீரியஸ்லி. அண்ட் பவுண்டரி கடைசி பால்ல வந்திருக்குது. 4 ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 42 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நாலு ஓவர் முடிவில் 42 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ க்ரூஷியல் ஓவர் கடைசி ஓவர் வேறு ஒரு முக்கியமான ஓவர் 2 டீமுக்கும். ஓகே பவர் பிளே புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஓவரை யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இது 2 டீமுமே முக்கியம். ஒரு டீம் 50 அடிக்கணும், இன்னொரு டீம் வந்து 50 அடிக்காமல் தடுக்கணும். 2 பேருமே க்ரூஷியல் ஓவர். அந்த க்ரூஷியல் ஓவரோட கடைசி ஓவரோட இந்த இன்னிங்ஸோட முதல் பால் போட போறாங்க. ஷாட் ஹைட்டா போயிருக்கு. ஹைட்டா மட்டும் இல்லப்பா, நல்லா லாங்காவும் போயிருக்கு. பவுண்டரி வெல்கம் 6 அப்படின்னு நான் சொல்லணும். செம்ம ஷாட் சீரியஸ்லி. ஸ்டார்டிங்கே டாமினேட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். முதல் பாலே வந்து அடி விழுந்ததுனால அடுத்த பால் வந்து ஒரு தள்ளி போடப்பட்ட காரணத்தினால ஒரு ஒய்டு கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து இங்கே வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அது ஒய்டில் அது கரெக்ட் பால், நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஜி அந்த ஒய்டை மட்டும் கரெக்டாக இல்லைன்ற செக் பண்ணி சொல்லுங்க. கம்ப்யூட்டர் ஜி கௌதம் இதை பார்த்து சொல்லுங்க. ஒரு 6 இந்த ஓவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் பால் வெளியே போனதுனால என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யா ரிவ்யூ அங்கே என்னாச்சு. ஓகே
பவுலிங் டீமுக்கு சாதகமா என்கேபிடிக்கு தான் வந்து ரிசல்ட் வந்திருக்குது. அது ஒய்டி கிடையாது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்டக் பண்ணிருக்கா. பட் எக்ஸ்ட்ரா கவர் நல்ல சேவ் அங்க. சீரியஸ்லி கொஞ்சம் மிஸ்ஸுப்பா பட்டிருந்தா டைரக்ட் ஹிட் மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் குவிக் சிங்கிளா ஓடி இருக்கிறாங்க. சீரியஸ்லி நல்ல சேவ் அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல. பால் கீழே வரும்னு தெரிஞ்சு அப்படியே பாடியை முன்னாடி போட்டாரு. ஸோ அதுலேயே வந்து பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல ஒரு விஷயம். ஸ்ட்ரக் டவுன் தி கிரவுண்ட். அவ்வளோ ஹைட்டா போயிருந்து நாங்கள் விட்டுருவோமா, இந்த தடவை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கேட்ச் எடுத்துருக்காங்க. வெல் செட்டல் பேட்டரியுமே வந்து விக்கெட் எடுத்துருக்காங்க. அண்ட் வெல் பேட்டிங் ப்ரோ ஸ்ரீநாத் ப்ரோ 26 ரன் அடிச்சிருக்கிற. அப்படி ஒரு டீமோட பாதி ஸ்கோரை வந்து அடிச்சு கொடுத்துட்டு இப்போ டகோட திரும்பி வராரு. முடிச்சு கொடுத்துருந்தானா அவங்க டீமுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் பால்கள் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த பால்களில் பவுண்டரி அடிச்சு ஒரு நல்ல இலக்கை வந்து நிர்ணயிப்பாங்களா லுக் ஸ்டார் அணி அப்படின்றத பார்க்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. நாங்கள் ஆல்ரெடி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி இல்லை என்கேபிடி டீம் வந்து மறுபடியும் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். வெளியே ஒரு சில பால்கள் தான் இருக்குது. ஒரு சில பால்களில் எவ்வளோ யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். காமேஷ் ப்ரோ வேற நான் ஸ்ட்ரைக்கில் இப்போ இருக்கிறாரு. அவர் தான் இதுக்கு முன்னாடி வந்த பாலே 6 வேறு அடித்தார். ஸோ அந்த நிலைமையில் முக்கியமான பால் கடைசி ஒரு சில பால். ஸோ ஃபீல்ட் செட்டப் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. கேச்சிங் பொசிஷனில் ஒருத்தர் ஷார்ட் கவர் வைக்கிறாங்க. செம்ம ஹைட்ரா எட்ஜ். ரெண்டாவது விக்கெட் இந்த ஓவர்ல மறுபடியும் விழுந்திருக்குது. செம்ம ஸ்டார்ட் அகைன் பண்ணிருக்காங்கப்பா. பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஹேட்ரிக் ஏதாவது வருமா? ஆஹா கடைசி பால் என்னாச்சு? ரன் அவுட். அது டீம் ஹேட்ரிக்கா முடிஞ்சிருக்குது. பட் இட்ஸ் ஓகே. எனிவேஸ் ஹேட்ரிக் இஸ் ஹேட்ரிக் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அது டீம் ஹேட்ரிக். செம்ம டாமினேட். சீரியஸ்லி என்கேபிடி டீம் கடைசி நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பவுலிங் பண்ணி முக்கியமாக தேவா ப்ரோ மேட்சை வந்து கடைசி ஓவரில் மறுபடியும் வந்து என்கேபிடிக்கு வந்து மேட்சை திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பால்லையுமே வந்து விக்கெட் விழுந்திருக்குது. அது தொடர்ந்து இப்போ 5 ஓவர் முடிவில் 49 ரன்கள் லுக் ஸ்டார் அணியினர் வந்து அடிச்சிருக்கிறாங்க. 50 ரன் அதே மாதிரி தான். ஸோ 50 ரன் ஆன் போர்ட் டார்கெட் ஃபார் என்கேபிடி டீம். இதை வந்து சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம். பயிர்களை பாசமாக வச்சு
ஸோ கருத்துப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ பேட்டிங் டீமுக்கு சுற்றி பார்ட்னர்ஷிப்புக்கு ஆடுங்கடா என்ன சுற்றின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஆடிட்டு அவங்கள சுற்றி எல்லா பேட்ஸ்மேன் நல்லா ஆடணும். ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 என்கேபிடி டீமுக்கு. என்னை நோக்கி பாயும் தோட்டா பாயும் வாங்க ரவுண்ட் நம்பர் 5க்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அதே டார்கெட், அதே டெய்லர், அதே வடகை. ஏய் வாய முன்னேந்து போட எதா அசிங்கமா பேச போற. ஓகே, இதெல்லாம் நம்ம சும்மா டிஜே இப்போ அப்பப்போ முழிச்சுக்கிறான்னு சொல்லி காட்டுவோம். அப்படி திடீர்னு நடுவில் தூங்கிடுவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவார், அதனால் கவலை இல்லை. ஒரே டைலாக் அரைச்சமாவே அரைப்போமா, அதை மட்டும் அரைச்சிட்டு இருக்காரு நம்ம ஆளு. எப்பா தம்பி இருப்பா ஒரு நிமிஷம் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு விக்கெட் கீப்பர் பையா என்னாச்சு ப்ரோ, வாட் ஹேப்பன்? பார்த்து நம்ம ஆள் வந்து டேஞ்சரு, பிரவீன் ப்ரோ ரொம்ப டேஞ்சர், கடிச்சு அப்படி. ஐயா பிரவீன் ஐயா உண்மையிலே அம்பேர் நீங்க தானா? ஐயா பிரவீன் ஐயா நீங்க தானா? ஆய் சொல்லுங்க அங்கேருந்து. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்பேரா இருப்போம் அப்படியோ? காலியா இல்லைங்க, எடுக்கல ஐயா, லோ ஸ்கோர் ஐயா, வர கேட்செல்லாம் எடுக்கணும் ஐயா, விட்டாரு. பாக்குறோங்க கேட்ச விட்டாரா மேட்ச விட்டாரான்னு. ஓபனிங்ல கண்ணன் அண்ட் லோகேஷ், கோகுல்நாத் முதல் ஓவர் போடுவதற்காக லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்காக. சரிதான், ஒரு டீம் 49. அந்த 49ல எமோஷனலா என்னமோ வச்சிருக்காங்க ஐயா. ஆர்சிபி ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. சூப்பர் பாலு, இன்னொரு டாட் பாலுங்க அவுட் சைட் ஆஃப்ல. கட் ஷாட்டுக்கான முயற்சி. எப்பா எப்பா எல்லா மேட்சும் க்ளோஸாக போனால் என்னதான்ப்பா வருது? லைவ்ல ஒருத்தர் கேட்டார் பிபி டேப்லெட்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு. எஸ் நானும் அதை தான் ஒரு 3 நாளாக கேட்டுட்டு இருக்கேன். மாற்றலை, சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லெக் சைடில் ஆக்சஸ் பண்ண பார்த்தாரு. அண்ட் ஓவர் வந்தது ஒரு ரன்னு. அண்ட் அந்த ஒரு ரன்னோட என்கேபிடி திருவண்ணண்டை டீம் ஆஃப் த மார்க் ஆயிருக்காங்க. 49 ரன், இன்னும் 27 பால்ல. ஸோ கம்ப்ளீட்டாக கிரிக்கெட்டை பற்றியே இனிமேல் பேச வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் நம்பர் 4 எல்லா மேட்சும் செம்ம க்ளோஸாக போகுது. மேண்டேட்டரி பவர் பிளே, 2 ஃபீல்டர்ஸ் வெளியில, அதுல ஒரு ஃபீல்டர் கையை நோக்கி அடிச்சாரு. இன்னொரு டிராப்புங்க. ஆஹா ஐயா, கேட்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ் ஐயா, கேட்ச் எடுக்கணும் ஐயா, விட்டாரு. டீப் மிட் விக்கெட்ல கேட்சை விட்டாரு. மேட்சையே விட்டாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நாலு பால்ல இப்போதைக்கு 2 ரன் வந்துருக்குது. நல்லா பின்னாடி ட்ரெகர் பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக் ரீஜன்ல. ஸோ ஃபீல்டுக்கு ஏற்ற பால் தான் ஆக்சுவலாக போட்டுட்டு இருக்காருங்க பவுலரு. ஒரு டீப் மிட் விக்கெட் லாங் ஆன் வச்சிருக்காரு. மேலே காட்டக்கூடாது, மேலே காமிச்சா மிட் விக்கெட் மேலேயும் அடிக்கலாம். சாரி, டீப் ஸ்கொயர் லெக், இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் ஆஃப் டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட் மேலே அடிக்கலாம். ஸோ அதனால மேலே போடாமல் மேக்ஸிமம் லென்த்து குட்லையும் பேக் ஆஃப்லையும் வச்சிட்டு இருக்காருங்க. எதிரான நோ பால். ஏபா கோ பால், எதுக்குப்பா நோ பால்? ஃப்ரீ ஹிட் வருதுங்க. ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்குங்க. லாஸ்ட் பால் இன்னிங்ஸ், முதல் ஓவர், 2வது இன்னிங்ஸோட முதல் ஓவரோட கடைசி பந்து. பவுலரையும் மாத்தி ஆகணுன்ற கட்டாயம். அதுக்கு காரணம் நம்மளோட ரூல்ஸ் படி மாங்காய் அடிச்சா பவுலரை தேங்காய் அடிச்சு விடுவாங்கோ, அதெல்லாம் பண்ணிட்டா அப்படி அம்பையரு. லாஸ்ட் பாலுங்க. வைடு.
ஐயா க்ளோஸ் ஸ்கோர் மேட்ச் எக்ஸ்ட்ராஸ் இல்லாம போட்டா சான்ஸ் இருக்கு ஐயா, எக்ஸ்ட்ரா மட்டும் போடாதீங்க. கமெண்டேட்டர் அருமே முதல் இன்னிங்ஸ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல போக ஒவ்வொரு மேட்சும் செம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு மேட்சாக இருக்க போகுது. நோ பாலுங்க, லெக் அம்பையரோட கால் நோ பால். இன்னொரு நோ பால், ஃப்ரீ ஹிட். பொறுமையா போட்டிருக்காரு. பை முறையில் ஒரு சிங்கிளோட முதல் ஓவரும் முடிவுக்கு வருது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 7-0. ஓகே, முதல்ல ஒரு முடிவில் ஸ்கோர் 7-43 ரன் வேணும் 24 பால்ல. அமுல் சீஸ் ஸ்ப்ரெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் பிளே முடிஞ்சனால இங்க ஃபீல்டு ஸ்ப்ரெட். எஸ், டைமிங் பத்தல, குட்டியும் பத்தல முட்டியும் பத்தலன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. எஸ், ஒரே ஒரு ரன்னுங்க மிட் விக்கெட் ரீஜன்ல. मेंटल में यार சிங்கிள் லெக் சைட்ல. மசால் வடைய நம்ம டிஜே வந்து புடுங்கி தேடிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வெளில எடுத்துருவாரு. ஆஹா, நல்ல ஷாட்டு. டைமிங் சூப்பரா இருந்தது. தடுக்கணுங்க. அதனால தான் கொஞ்சம் அக்ரேஷன் ஆகிறாங்க. ஸ்டெப் மைக்ல கிளியரா கேக்குது நமக்கு. பவுண்டரி வந்திருக்குப்பா, முதல் பவுண்டரி. இன்னிங்ஸோட முதல் பவுண்டரி லோகேஷோட பேட்ல இருந்து. 37 ரன் 21 பால்ல. சைடுல ஆக்சஸ் பண்ண பார்த்தாரு. செம ரன்னிங், எக்ஸலன்ட் ரன்னிங், நல்ல த்ரோவும் கூட. ஆக்சுவலா ஃபீல்டர் கிட்ட பட் ஸ்டில் 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லோகேஷ் அண்ட் கண்ணன். இங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒவ்வொரு பால்லையும் ரன்ஸ் வந்தாகணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாம் நிறைய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் மேட்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். டாமினேட்டிங்காக வின் பண்ணுறாங்கன்னு சொன்ன முதல் 2 மேட்ச் 3 மேட்ச் செம்ம க்ளோஸ் என்கவுண்டராக மாறிச்சு திடீர்னு. லெக் சைடில் வைடுங்க, திரும்ப போட்டாக வேண்டும். outside of another wide. மீண்டும் ஒரு வைடு. ஆகாஷ், எஸ், நெக்ஸ்ட் ஆட போற டீம்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டிகே கிளாடியேட்டர்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் ஸ்பார்டன்ஸ் கோவலம் ஆட போறாங்க.
ஸோ ரெண்டு டீமுமே நல்ல டீம். ஸோ ரெண்டு கேப்டன்ஸும் வாங்க டாஸ் போட்டுடலாம். டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன் அண்ட் ஸ்பாட்டன் கோவலம் கேப்டன். லோக்கல் மேட்சுங்க. அடுத்த மேட்ச் ஸ்பாட்டன்ஸ் கோவலம். அவங்களுக்கு கோவலம் இதுலேயும் செம்ம சப்போர்ட் இருக்குது. சீரியஸாக பிரகானா சூப்பர் மேட்ச்சு. நல்ல ஷாட் ஜஸ்ட் ஓவர் த மிட் விக்கெட். ஓடிட்டாங்க, 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ஓவர் முடிவென்ற நிலையில் இங்கே ஸ்கோரு 19க்கு நோ லாஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிக்கணும் 18 பால்ல. டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன். டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன் வாங்க. So ஸ்பாட்டன்ஸ் கேப்டன். Over to the toss for match number 242 DK Gladiators versus Spartans from Kovalam. Now Pragana take over for the toss now. ஓகே தேங்க்யூ. ஸ்பாட்டன்ஸ் கேப்டன் வாங்க. டாஸுக்கு முன்னாடி கண்ணன் நீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணன் நல்லா திறந்து பாருப்பா, நம்ம ஷாட்டை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு யூத் 6. பாதிக்கு பாதி ஸ்கோர் போட்டாங்க. 25 வந்தாச்சு. 25 ரன் தான் தேவை. நல்ல பாலுங்க, இல்ல வைடு, திரும்ப போட்டாக வேண்டும். நோ பாலு. எஸ், நோ பால் பிளஸ் டபுள்ங்க. ஸோ ஆகாஷ், டாஸ் டைம். நெக்ஸ்ட் மேட்ச் டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன் இருக்காங்க இங்க அண்ட் ஸ்பாட்டன்ஸ் கோவலம் கேப்டன் இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? ஸோ டாஸ் டிகே கிளாடியேட்டர்ஸ் கேப்டன் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் a கால். ஹெட் சிட்டி. டாஸ் வின் பண்ணிருக்காங்க டிகே கிளாடியேட்டர்ஸ். கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. டாஸ் வின் பண்ணியிருந்தா டாஸ் அப்டேட்னா பிரகானா. டிகே கிளாடியேட்டர்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 2 minutes கழிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கேட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்களா? ஓகே, எனிவேஸ் ஷாட்டு, நோ லுக் ஷாட்டுங்க, நோ லுக் ஷாட்டு. ஆஹா, நல்ல ஃபீல்டிங், செம ட்ரையா. வா, செம ஷாட்டு. இந்த முறை ஹைட்ல
டிஸ்டன்ஸ் இல்ல, கைக்குள்ளேங்க. நல்ல டேக்கு, அழகா குந்துனாரு, கரெக்டா கையில வந்து உட்காந்துருக்குங்க பந்து. முதல் விக்கெட் காலி. லோக்கி அவுட் ஆயிட்டு போற பேட்ஸ்மேன். இன்னும் 20 ரன்னு 14 பால்ல. இப்போதைக்கு ஸ்கோர் 30க்கு 1. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அண்டு நீங்கள் கேட்க ஏதாவது ஒரு கேள்விலாம் இருக்கு அப்படின்னா தாராளமாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அருண் ப்ரோ கமெண்ட்ரி பண்ணும்போது அந்த கேள்வி எல்லாமே நான் படிச்சு வைக்கிறேன். நான் செகண்ட் இன்னிங்ஸ் என்னோட ஸ்டிண்ட் வரப்போ அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக இருந்துச்சா கண்டிப்பாக பதிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ ஆகாஷ், எஸ், டாஸ் அப்டேட் வந்திருக்கு. டிகே கிளாடியேட்டர்ஸ் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிகே கிளாடியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க. ரெண்டு டீமுமே நல்ல டீமுங்க. டாட் பால் அகைன், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 30க்கு 1ங்க. இன்னும் 20 ரன் வேணும் 12 பால்ல. அதாவது இந்த இது வச்ச மாதிரி கரெக்டாக எழுதி வச்ச மாதிரி ஓவருக்கு 10 ரன் தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்கப்பா பேட்டிங் டீமு. என்கேபிடி திருவண்ணை டீமு. லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் ஸ்டில் கேமுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பவுலிங்ல சுகந்தே அடிச்சாருங்க முதல் பால் கேட்ச் அப்படின்ற ஒரு கால். சிங்கிள் மட்டுமே. இந்த மேட்சும் முடிவுக்கு வரவில்லை. ஒன்றும் யார் பக்கம் வேணாலும் காத்தீங்க வீசலாம். இப்போதைக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கு மேட்ச். 19 ரன் 11 பால்ல. ஷாட்டு அவுட்டுங்க. சிம்பிளஸ்ட் ஆஃப் கேச்சஸ் அங்க ஃபீல்டருக்கு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. முதல் போலே இறங்கி வந்து வச்சிருக்காரு. ஆனா சிங்கிள் மட்டுமே. என்ன பால் பாது? நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேரு.
பிச்சை தாண்டி வந்த பிச்சுக்கின்னு போட்டாரு பவுலரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஷாட் 6ங்க, சரியான அடி. ஷாட் சிங்கிள். சைடு ஆஃப், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா டாட் பால் மட்டுமே. குசும்பு காரேரியா விக்கெட் கீப்பரு. இந்த ஓவர்லயும் 10 ரன். லாஸ்ட் ஓவர்ல தேவைப்படும் ரன்னு பாத்தீங்கன்னா 10, 40க்கு 2, 4 ஓவர் முடிவில். லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே, 10 ரன்னு வேணும். என்ன பண்ண போறாங்க முருகன் அண்ட் கண்ணன். இது வரைக்கும் கண்ணன் சூப்பரா செமையா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவரில் தேவைப்படும் ரன் ரேட்டு 10, ஓவருக்கு 10 ரன் வேணும். என்ன பண்ண போகிறாங்க, செம்ம அப்படியே ட்ரில்லிங்கான மேட்ச்சு. நம்மளோட ஃபேன்ஸுமே அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்புள்ஸ் பாறையில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் பிரதர்ஸ். ஸ்டார்ட் ஆனது டாட் பாலோடங்க. ஆஹா, இன்னொரு மேட்சும் பிபி டேப்லெட்லாம் எடுத்து வைக்கணும் போலயே. 5 பால்ல 10. வெளியே போடுப்பான்னு சொல்லி விக்கெட் கீப்பர் கேட்டு வாங்கினாரு. சமங்க டைவ், ஒரு டைவ் வந்து அவர் விக்கெட்டை மட்டும் இல்ல டீமையுமே சேவ் பண்ணிருக்குன்னா இந்த டைவ் தாங்க சொல்லலாம். சரியான டைவ் முருகன் ஐயா, சூப்பர் டைவ் ஐயா. 8 ரன் வேணுங்க 4 பால்ல. ஷாட்டு, நல்ல ஷாட்டு, லெக் சைட்ல போயிருக்கு. பவுண்டரியா, பவுண்டரிங்க, மச் இம்பார்ட்டன்ட், மச் நீடட் பவுண்டரி. 4 ரன் 3 பால்ல. ஸ்கோர் 46க்கு மூவ் ஆன் ஆகுது என்கேபிடி டீம் திருவண்ணாமலை டீமுக்கு. 4 ரன் வேணுங்க 3 பந்துல. நல்ல ஃபிளிக், சீரியஸா செம்ம பிக்கப், பவுன்ஸோட எடுத்தாரு பால ஓவர் த ஸ்கொயர் ரீஜன். அழகா புட் அவுட் பண்ணாருங்க. கொஞ்சம் பால் ஷார்ட்டா இருந்தது. ஆஹா ஆஹா, என்னடா ட்விஸ்ட் நடக்கலையேன்னு பார்த்தா நடந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா பாலர் கைக்கு. 2 பால்ல 4. மாட்டுச்சா மாட்டல. 2வது ரன் வருவாங்களா, இல்ல மிஸ்ஃபீல்டு, பவுண்டரி. பிடிச்சிருக்கணும் ஐயா, பிடிச்சிருக்கணும் ஐயா டீப்ல. லாஸ்ட் பால் வரைக்கும் போகுமான்னு பார்த்தா லாஸ்ட்டுக்கு முன்னாடி பால் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் வெற்றி பெற்ற என்கேபிடி டீமுக்கு வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான வெற்றி. அண்ட் பவுலிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு கேப்டன் பாலாஜி அண்ட் தேவா. அவங்க போட்ட லாஸ்ட் 2 ஓவர்ல 15 ரன் பிளஸ் 4 விக்கெட். அவங்களுக்கு நடுவில் 2 விக்கெட் ஷேரிங். அதுக்கப்புறம் கண்ணன் பேட்டிங்ல ஓப்பனிங்ல சூப்பரா ஆடி கொடுத்துருக்காருங்க. 26 ரன் 16 பால்ல. இதுதான் ஒரு குவிக் சமரி. அண்ட் அதர் சந்தோஷ் அண்ட் சுகந்த் நல்லா போட்டாங்க பவுலிங் ஃபார் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம்.
அண்ட் இந்த மாதிரி ஒரு 49 ஸ்கோரை போஸ்ட் பண்ணாரு ஸ்ரீநாத். பட் ஸ்டில் நாட் இனஃப். ஏன்னா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஐயா வச்சுக்கணும் உங்கள் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை. ஐயா வச்சிருக்க டீம் அடுத்தடுத்த லெவல் போவாங்க. அண்ட் வெற்றி பெற்ற என்கேபிடி டீம் ரவுண்ட் நம்பர் 5க்குமே இவங்க வந்து தகுதி பெறார்கள். வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். அண்ட் பிரதானா ஓவர் டு த பிரசன்டேஷன் டு யூனா. தேங்க்யூ ஆகாஷ். வாழ்த்துக்கள் என்கேபிடி திருவிடந்தை அணியினர். ஸோ டிகே கிளாடியேட்டர்ஸ் உள்ள ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அண்ட் என்கேபிடி திருவிடந்தை பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.